காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணாவென்றெல்லாரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. உத்தரவேல் சாலையா மட்டும்தான் முடியுமே தவிர இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி அரசியல்வாதியா இன்னைக்கு சமூக நீதி காவலரா இருக்கா சொன்னா நம்ம எல்லாம் இன்னும் ஒரு ஆண்டு நம்ம தமிழகம் காக்கணும்னு சொன்னா இந்த தேர்தல் வந்து சங்கீகரிக்க நமக்கானது. சனாதனத்தை எதிர்த்து வேற எதிர்த்து இன்னைக்கு எதோ சூழ்நிலை எல்லாரும், அதாவது ஒரு சிறந்த தலைவர் ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னா அவனுக்கு ஒரு எதிரி இருக்க மாட்டான், ஏன்னா ஊரே எதிரியா இருக்கும். அப்போ இன்னைக்கு மொத்த சங்கீகம் ஒன்னா செஞ்சுக்காம நம்ம வீட்டுக்கு, ஏன்னா நம்மளை வீட்டுக்கா ஈஸியா தமிழ்நாட்டையும் அடிமைத்தனத்தை கொண்டு போயிடலாம் மற்ற மாநிலங்கள் மாதிரி. அதை முறியடிக்கணும்னு சொன்னா நம்ம தமிழக மக்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கொடுக்கணும், ஒத்துழைப்பு. அதனால்தான் இது வந்து மக்கள் இயக்கம், மக்களுக்கான அரசுன்னு சொன்னாரு. இது நம்ம அரசு, திமுக அரசு, திமுக முதல்வர் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். இன்னைக்கு மகளிருக்கு ஆகட்டும், எந்த இப்ப பாருங்க உங்களுடைய ஸ்டாலின் வீடு தேடி வந்து எத்தனை பேர் பட்டா மாத்திருக்கோம், எத்தனை பேர் வீட்டு வழி பேசப்பட்டிருக்காரு. எப்படி சாத்தியமாச்சா? இந்த 25-30 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம். அது எல்லாமே உங்களுக்கு இப்ப அடுத்து பாருங்க நவந்தாக்கு ஸ்டாலின் எல்லா விதமான மருத்துவம் இதெல்லாம் ஒரு சாத்தியமா? நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாண்டி தனியார் மருத்துவமனைக்கு போற அத்தனை சிகிச்சையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து நம்ம வீடு தேடி இல்லம் தேடி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ற வகையில நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒத்துமையா இருந்து தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராட சொல்ற அந்த விதத்துல நம்ம அத்தனை பேர் திமுக இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒழுங்கா எல்லாருக்கும் அந்த அடிப்படையில இன்னைக்கு ஊழலில் தமிழகத்தில் எழுதல 1 கோடி குடும்பம் தமிழ்நாட்டை தலைவர் உறுதி ஏற்போம். அந்த உறுதிமொழியை வந்து நமது பேராட்சி மன்ற தலைவர் கவிதாசிவாசன் ஆசிக்க எல்லாரும் கூட உறுதிமொழியும் நம்ம எடுத்து வந்தவா. நான் சொல்றேன், பின்னாடி சொல்லுங்க. தீர்மானம் 1 தீர்மானம் 1 நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். தீர்மானம் 2 நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சார், அதுக்கு எதிரான தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உயர்கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபொழுதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். தீர்மானம் 4 நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு அதனுடைய நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் உறுதியேற்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு வெல்வோம்.
ஆண்டு அந்த பகுதியில் இருந்து பல நூறு பேருக்கு கொண்டு வரப்படுறாரு. அது மஞ்சள் உண்மையிலேயே அந்த நிகழ்வை நம்ம சிறப்பாக செய்ய போகிறோம். ஏன்னா இது உண்மையான விஷயம் நான் சொன்னதான். இது திமுகவோட தேர்தல் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்திய ஆளும் ஒன்றிய அரசுக்கு எதிரான தேர்தல். இதை வென்று சொன்னா நம்ம அத்தனை பேர் கை கோக்கலாம். அதனால்தான் ஓரிரையில் தமிழ்நாடு குடும்பமா சேர்க்க சொல்றது காரணம் வந்து இது திமுக மட்டும் இல்லை, தமிழக மக்கள் மொத்த பேரும் தமிழக மக்களை ஒரு எதிர்ப்பு காட்டுறோம். அது பெரிய வாக்கு வித்தியாசத்துல மீண்டும் தலைமை 2வது முறையும் திமுக 7வது முறையும் அறிஞர் வந்து நம்ம எல்லாம் இந்த நேரத்தை உறுதி பண்ணுவோம். அது அண்ணன் வந்து இணைஞ்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி பல உடன்பிறப்பு கண்டிப்பா வரணும். இது திமுக தமிழ்நாட்டு மக்களுடைய காரணம் மட்டும் அவங்க மனசுல வச்சுக்கோங்க. திமுக கொஞ்சம் ஒதுக்கி நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு அதுக்கான போராட்டங்களும் கண்டிப்பா நம்ம அத்தனை பேர் ஒன்று செயல்பட சொல்றோம். இந்த நேரத்தில் அண்ணன் வந்து இணைஞ்சல முக்கிய மகிழ்ச்சி. அண்ணனுக்கு பெரிய எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு, வைதவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா, அது வல்லவன் காட்டிய வழி அல்லவா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டு என்றே சொல்லியவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டு என்றே சொல்லியவர். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரம் ஆக்கியவர். நம் தாழ்வுகள் எல்லாம் போக்கியவர். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. எல்லோர்க்கும் அண்ணனவன், இல்லார்க்கு செல்வம் அவன். நல்லோர்கள் உள்ளமெல்லாம் நாள்தோறும் வாழுபவன். சொன்னால் மனம் பதைக்கும், சொல்லவோ வாய் பதைக்கும். தன்னன் தனிமையிலே தான் உறங்க போனானோ. வங்கக் கடலையே வாய் மூடி தூங்கும் எங்கள் தங்கத் தமிழ் மகனை தாலாட்டி பாடினையோ. பாடு நீ பாடு பைந்தமிழர் நாடென்று ஓடி உழைத்த மகள் உறங்கட்டும் அமைதியிலே. ஓடி உழைத்த மகள் உறங்கட்டும் அமைதியிலே, அமைதியிலே. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. காஞ்சி